Hello friends, today நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரியே ப்ரைஸ் ஏறக்குறைய நம்ம சொன்ன லெவல் செனரியோ 2 நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் டேரெக்டாக கீழே போக சொன்னோம், இன்னொன்று இந்த 20 DMA டச் பண்ணிட்டு கீழே வரணுமோ அதுதான் நடந்திருக்கு. மூணாவது செனரியோ 200 EMA டச் பண்ணிட்டு கீழே வரலான்னு சொன்னோம். 1 2 3 இந்த மூணில் செகண்டு இந்த 20 EMA டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 23,400 அப்படின்ற லெவல் வந்து 20 DMA இருந்திருக்கு. ஆனால் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஹை பார்த்திங்கன்னா 23,900. ஸோ ஒரு 10 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ப்ளஸ் 10 பாயிண்ட்ஸ் போயிருந்தால் கிட்டத்தட்ட 20 DMA டச் பண்ணியிருக்கோம். ஆனால் டச் பண்ணல. கிட்டத்தட்ட நம்ம சொன்னது நடந்திருக்கு. ஆனால் எல்லா டைமுமே இதே மாதிரி நடக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு தான். ஏன்னா 20 EMA கீழே இருக்குது, 20 EMA கீழே இருக்குது, 200 EMA மேலே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரு ப்ரெசன்ட் செனரியோ ஒரு பியரிஷ் ட்ரெண்டு. ஏன் பியரிஷ் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம்னா, இங்கே ஒரு டெத் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு பாருங்கள். டெத் கிராஸ் ஓவர்னால் 20 DMAவும் 200 DMAவும் மீட்டிங் பாயிண்ட்டு. அப்போ 200 EMA கீழே வந்துடும், 20 EMA மேலே வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் பாருங்கள் 200 EMA கீழே தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஸ்கெனரியை பார்த்தோம்னா 200 EMA மேலே போயிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ இன்னொரு சார்ட்டில் பார்த்தோம்னா கரெக்டாக அதே மாதிரி இது இன்னொரு சார்ட்லேயும் பியரிஷ் ட்ரெண்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சில டைம் மட்டும் அந்த கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்து மறுபடியும் டெத் கிராஸ் ஓவர் வந்து கீழே வந்திருக்கு. இங்கே கோல்டன் கிராஸ் ஓவர், இங்கே டெத் கிராஸ் ஓவர், மறுபடியும் இங்கே ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்து மறுபடியும் டெத் கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது ட்ரெண்டு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 200 EMA மேலே க்ளோஸ் ஆகி மேலே போகுதுன்னா, இந்த 200 DMA இந்த 20 EMAக்கு மேலே போய் மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி மூவ் ஆகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 200 DMA தான் இருக்குது. அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 23,812 பக்கத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் இன்கேஸ் ஒரு கேப் அப்லேயோ இல்லை ப்ரைஸ் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும்போது இந்த இடத்துல போகும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜை வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.